Let's turn to the Gospel of Matthew, 10ஆம் அதிகாரம் chapter 10. 28ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read verse 28. ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். And fear not them which kill the body, but are not able to kill the soul, but rather fear him which is able to destroy both soul and body in hell. நான் சொல்ல போகிறதான சில காரியங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சில காரியங்கள் கஷ்டமா இருக்கும். ஆகையால் நன்றாய் கவனித்து கேட்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். Some things that I am going to share with you are not able to accept that, but however, please listen carefully what I say. சிறு பிள்ளைகளும் நான் உங்ககிட்ட நடுவுல கேள்வி கேட்பேன், பதில் சொன்னா பதில் சொல்ற ஆளுக்கு ஒரு பிரைஸ். Even the little children, I will ask question in the middle. People who answer my question, they will be given a prize. இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய अनेक காரியங்கள் உண்டு, எல்லாவற்றையும் சொல்ல போகிறதில்லை. There are so many things that can be said of this verse, but I am not going to share all of them. இங்கே நரகம் என்கிற ஒரு வார்த்தை பற்றி வாசிக்கிறோம். Here we read about a term called hell. நரகம் தானே தமிழ்ல? பாதாளமா? நரகம். இந்த நரகம் என்கிறதான அந்த வார்த்தையை கவனிக்கும் போது இரண்டு விதமான நரகம் உண்டு. ஒரு மொத்தமாக ஒரு விரிந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தால் இரண்டு விதமான நரகங்கள் உண்டு. When we see in this in a broad perspective of this term hell, there are two things hidden in that. ஒரு நரகம் பூமியினுடைய தாழ்விடங்கள், இந்த பூமிக்குள்ள இருக்கிறது. One hell, it is in the lowest part of this earth. இந்த பூமிக்குள்ள நெருப்பு உண்டு என்று எல்லாரும் அறிவார்கள். Everyone knows that there is a fire beneath this earth. ஆகையால் தான் எரிமலைகளை பார்க்கிறோம். And that's the reason we see about volcanoes. ஆனால் இந்த பூமியில் இருக்கிறதான அந்த தீ, நடுவில் இருக்கிற அந்த தீ பகுதியில தான் நரகமும் மறைந்திருக்கிறது. அது வேற மண்டலம். அந்த தீ நரகம் அல்ல, அந்த தீக்குள் நரகம் இருக்கிறது. And in the center of this fire there is a place called hell. It is not a fire, but that is the very place called hell. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், Philippians chapter 2. எல்லா முழங்கால்களும் இயேசு நாமத்திற்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said every knee should bow down before the name of Jesus. 10வது வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும். இங்கே மூன்று கூட்டத்தாரை பார்க்கிறோம். Here we see about three groups of people. வானோர், the heaven, people on heaven, and people who are in heaven. பூதலத்தோர், பூமியில் இருக்கிறவர்கள். The people on the earth and people on the earth. அதற்கு பிறகு மூன்றாவது என்ன? And nextly, what is the third thing? வாசிங்க. பூமியின் கீழானோர். பூமியின் கீழானோர் அது யாரு? And who are those people who are under the earth? வானத்துல இருக்கிறாங்க ஜனங்க, பூமியில இருக்கிறாங்க ஜனங்க, பூமி கீழ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய முழங்கால்கள் இயேசுவை பார்த்து முடங்கும். There are people in heaven, there are people in earth, and there are people under the earth, and even their knees also should bow before Jesus. பூமியின் கீழே ஆட்கள் இருக்கிறார்கள். So there are people beneath the earth. அதுதான் நரகம். That is the place called hell. இன்றைக்கு நமக்கு தெரியாது, எத்தனையோ ஜனங்களை புதைக்கிறார்கள். சரீரம் பூமியில இருக்கிறது ஒரு கல்லறையில், ஆனால் ஆத்துமா கீழே போய் பாதாளத்திற்குள் போய் விடுகிறது. Even now today many people, they bury people in the sepulcher and they are in the ground, but they do not know that many people are in under the earth. இது போல எத்தனையோ வசனங்கள் உண்டு. பூமியின் கீழே நரகம் உண்டு என்று நிரூபிக்க எத்தனையோ வசனங்கள் உண்டு. There are so many verses to prove that there is hell beneath the earth. ஆனால் இப்பொழுது நேரம் இல்லை. But we do not have sufficient time. இந்த நரகம், இந்த பூமிக்குள் இருக்கிற பாதாளம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக ஆத்துமாக்கள் அனுப்பப்படுகிறதான பாதாளம். This hell that is beneath the earth, it is a place where people are sent before the resurrection. ஒரு பாவி மரித்தால் அவனுடைய சரீரம் இங்கே புதைக்கப்படும், ஆனால் அவனுடைய ஆத்மா கீழே போய் பாதாளத்திற்குள் போய்விடுகிறது. When a sinner is buried, his body will be in this earth, but his soul will go beneath the earth. ஆனால் அவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வேறொரு நரகத்திற்கு அனுப்பப்படுகிறான். But after his resurrection, he will be sent to another hell. இப்பொழுது இருக்கிற நரகம், பூமிக்குள்ள இருக்கிற நரகத்தில் ஆத்துமாக்கள் மட்டும்தான் உண்டு. Now the hell that is beneath the earth, there are only people, their souls will be there. ஆனால்
சில வருடங்களுக்கு பிறகு இயேசு ஒரு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து மரித்த எல்லாரையும் நியாயம் தீர்க்க போகிறார். And after a few years Jesus is going to be seated on a white throne and he is going to judge all the dead. அப்பொழுது இந்த பூமி நடுவில் இருக்கிற எல்லா கோடிக்கணக்கான நரகத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து இயேசுவுக்கு முன்பாக நிற்க போகிறார்கள். And then all those people who are under the earth in their souls, they will be resurrected and they will stand before Jesus. அவர்களுடைய நியாய தீர்ப்புக்கு பிறகு அவர்களுக்கும் ஒரு சரீரம் கொடுக்கப்படும். And after they are judged, they will also be given a body. அந்த நியாய தீர்ப்புக்கு பிறகு அந்த சரீரத்தோடு கூட வேறொரு நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். அந்த நரகத்திற்கு பேர் தான் அக்கினி கடல். And along with their judgment, they will be given a body and they will be sent to another hell, that is a lake of fire. வெளிப்படுத்தல் 20 21 அதிகாரங்களை வாசித்தால் இதை பார்க்கலாம். We can understand this when we read Revelation chapter 20 and 21. ஆகையால் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி ஒரு நரகம் உண்டு, உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி ஒரு நரகம் உண்டு, வேற ஒரு நரகம் உண்டு. There is a hell before the resurrection and there is another hell after the resurrection. இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி வரப்போகிற அக்கினி கடலை பற்றி தான் இப்பொழுது இந்த வசனம் மத்தேயு 10:28 நாம் வாசித்தோம். And this is what we read in Matthew's chapter 21 verse 28 about the lake of fire that is after resurrection. எப்படி தெரியும்? இது பூமிக்குள்ள இருக்கிற நரகம் அல்ல, இது இனி வரப்போகிற அக்கினி கடல் என்று எப்படி தெரியும்? How can we discern that this is not the hell that is beneath the earth, but it is the hell that is the lake of fire? எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? How can we say that? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திற்குள் தள்ள அதிகாரம் உள்ளவரை பயப்படுங்கள். அப்பொழுது இது சரீரமும் சேர்ந்து போகக்கூடிய ஒரு நரகம், அதுதான் அக்கினி கடல். Because it is said, fear him who can send both the soul as well as the body, and because only to that place we can send both. ஆகையால் இது இயேசு தன்னை பற்றி தான் சொல்லுகிறார். And Jesus is saying about himself, உன் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திற்கு தள்ள எனக்கு அதிகாரம் உண்டு, என்னை பயப்படு. And I have all authority to send both your soul and your body to hell, so fear me. இப்போ நரகத்துக்கு போகிறவர்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, அவர்களுக்கும் உயிர்த்தெழுதலின் சரீரமும் உண்டு. So all those people who go to the hell, they will also have a resurrection and they will also have a resurrected body. நான் இப்படி யோசித்திருக்கிறேன். I often used to think like this. பரலோகத்துக்கு போகிறவர்களுக்கு ஒரு மகிமையான நல்ல அழகான சரீரம் கொடுக்கப்படும், நரகத்துக்கு போகிறவர்களுக்கு என்ன சரீரம் கொடுக்கப்படும்? People who go to heaven, they will be given a beautiful body, but what kind of body will be given to those who go to hell? வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பினால், When we turn our Bibles to Revelation chapter 9, அங்கே ஒரு விதமான தீய வல்லமைகளை பற்றி வாசிக்கிறோம். we read about some evil powers. அந்த வல்லமைகளை அதனுடைய உருவத்தை பற்றி வாசிக்கிறோம். We read about their form. 7ஆம் வசனத்தை 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். Let's read verse 7, 8 and 9. 7 லிருந்து 10 வரை அது தமிழில் மாத்திரம் வாசியுங்கள். Let's read from verse 7 to 10 only in Tamil. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்க வசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவர்களாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாய் இருந்தன. பாய்ஸ் கவனிக்கிறீங்களா? திடீர்னு கேள்வி கேட்ப, ஒரு தம்பி வீடு வரைகிறான், சரி, இப்போ இந்த உருவத்தை பாருங்க, இது ஒரு தீய சக்திகள். And when we see these forms, there are evil powers. பேரு வெட்டுக்கிளி, Name is locust, குதிரைகளை போல இருக்கிறார்கள். and they are in the form of an horse. முகங்கள் மனுஷ முகம், and their faces were like the faces of முடி men, ஸ்திரீகளுடைய முடி, and their hairs are like the hairs of women, பல்லு சிங்கத்தினுடைய பல்லு, and their teeth are like the teeth of a lion, வால் தேளினுடைய வால், and their tails are like the tail of a scorpion. அதை யோசித்து பாருங்க எப்படி இருக்கும் அந்த உருவம். Just imagine how that form will be. வெட்டுக்கிளியை போல, குதிரையை போல, ஆணை போல, பெண்ணை போல, சிங்கத்தை போல, தேளை போல. And it is like the locust, like a face of man, like a lion, and like a woman or a man. இந்த ஆவிகள் உபத்திரவ காலத்தில் பூமிக்கு ரிலீஸ் ஆக போகிறது.
And these spirits will be released in the period of tribulation. ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? But the thing that we have to consider is, இந்த அசிங்கமான உருவங்கள் ஒரு காலத்தில் அழகான தூதர்களா இருந்தார்கள். and all this terrible creatures, they were once like a beautiful angel. They were beautiful angels. They were beautiful angels. ஆனால் விழுந்த பிறகு இப்படி ஒரு பார்க்க முடியாத பயங்கரமான ஒரு உருவமாக மாற்றப்பட்டார்கள். But after they were fallen, they were changed like creatures who are very not very beautiful to look upon. இது போல நரகத்திற்கு தள்ளப்படுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் அப்படி பயங்கரமான சரீரமா இருக்குமோ? And I do think that will this be the same body God will give to them who go to hell. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், In Revelation chapter 22, 14ஆம் 15ஆம் வசனங்களை வாசியுங்கள். let's read verse 14 and 15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இங்கே பரலோகத்தில் யார் இருப்பார்கள், நரகத்தில் யார் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said who will be in heaven and who will be in hell. அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஜீவ விருட்சத்தை புசிப்பார்கள், பரலோகத்தில் இருப்பார்கள், அந்த நகரத்தின் வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். Blessed are they that do his commandments, that they may have right to the tree of life, that may enter into through the gates into the ஆனால் city. புறம்பே இருக்கிறவர்கள் நாய்கள், சூனியக்காரர்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், கொலைபாதகர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், இவர்கள் எல்லாம் வெளியில இருப்பார்கள். பொய்யர் அனைவரும், dogs and sorcerers and whoremongers and murderers and idolaters and whosoever loveth and maketh a lie. இங்கே நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about dogs. ஏன் நாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? Why it is said as dogs? அவர்கள் யாரா இருப்பார்கள்? Who will be there? பொதுவா நாம் யாரை சொல்ல, நாயினா யாரை காட்டுகிறது? Generally to whom we'll say as dogs? பின்மாற்றக்காரரை காட்டுகிறது. People who are backslidden. ஏனென்றால் பேதுரு சொல்லுகிறார் நினைக்கிறேன், நாய் தன் வாந்தி பண்ணினதை மறுபடியுமாய் புசிக்கிறது. Because I think St. Peter says as the dog returneth to its vomit. அப்போ ஏன் இங்கே பின்மாற்றக்காரர் என்று சொல்லியிருக்கிறாமே, சூனியக்காரர் என்று சொல்லியிருக்கிறது, வேசித்தனம் செய்கிறவன் என்று சொல்லியிருக்கிறது, பின்மாற்றக்காரர் என்று சொல்ல வேண்டியதே நாய் என்று சொல்ல வேண்டும். And why it is said as sorcerers, whoremongers and murderers, and why it is not said as backsliders? இப்படிதான் என்று சொல்லவில்லை, ஆனால் சிந்திப்பதற்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I do not say that it is so, but I make it a point to consider or think. ஒருவேளை ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அப்படியே நரகத்துக்கு போனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் நாயை போன்ற சரீரமா இருக்குமோ? If at all perhaps people have already accepted Jesus and they have backslidden and they go after the world, then will their body be like the body of a dog? நரகத்துக்கு போனா பேச முடியாது, நாயை போல குரைத்து கொண்டிருப்பார்கள். And when they get to hell they cannot speak, that they will bark like dogs. அப்படி இருக்குமோ என்ற ஒரு கேள்வி, இது question mark தான், அப்படிதான் என்று சொல்லவில்லை. I just say that will it be like this? It's just a question mark, but I do not say it shall be. ஆகையால் நரகத்துக்கு போனால் ஆண்டவர் யாரையும் அநியாயமாய் நரகத்துக்கு தள்ள மாட்டார். And God will not just cast people into hell like as it is. அதாவது ஒருவர் கேட்டார், நல்ல ஆண்டவர் ஏன் நரகத்தை படைக்க வேண்டும்? And once a person questioned saying, why a good God as he is created hell? அப்படி என்றால் ஒரு நல்ல அரசாங்கம் வந்தால் எல்லா ஜெயிலை அடைத்து விட வேண்டும். And if that be so, then if there is a good government, then every prisons should be closed. ஒரு ஜெயிலும் இருக்க கூடாது, தான் நல்ல அரசாங்கம். And there should be no prison cells, that is a good government. எல்லா திருடர்களும் கொலைக்காரரும் ரவுடிகளும் ஊரை கெடுத்துக் கொண்டு இருப்பார்கள், யாரையும் ஜெயில வைக்க வேண்டாம், ஊரு கெட்டு போய்விடும். And every murderers and thieves and all people who do all evil things, they will be loitering in this earth, and the city shall be spoiled. பரலோகம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் பரலோகத்துக்கு மாறான சட்டங்களின்படி ஜீவிக்கிறவர்கள் தனியாய் ஒதுக்கப்படுகிற இடம்தான் நரகம். And if at all heaven should be preserved from all these things who walk in a strange way, so that heaven might be preserved, they are cast into a place called hell. ஆகையால் இப்பொழுது ஆண்டவர் சரீரத்தையும் ஆத்மாவை பற்றியும் சொல்லுகிறார். So here the Lord says about both the soul and the body. நமக்கு எப்படி ஒரு சரீரம், ஒரு உருவம் இருக்கிறதோ, நம்முடைய ஆத்மாவுக்கும் ஒரு உருவம் உண்டு. As we have a form to our body, so also there is a form to our soul. ஆத்மாவை நாம் யாரும் பார்த்ததில்லை.
none of us have seen a soul. உங்களுக்கு ஒரு ஆத்மா, ஒவ்வொருவருக்கும் ஆத்மா உண்டான. இதுவரைக்கும் நீங்க அதை பார்த்ததில்லை, நானும் என் ஆத்மாவை பார்த்ததில்லை. Everyone seated here, they will have a soul for them. Even I have a soul, but none of us have seen them like that. நம்முடைய ஆத்மாவை நாம் பார்க்காததனால ஆத்மா இல்லை என்று, அதாவது உருவமற்றது, ஒரு புகையை போல, ஷேப்லெஸ் என்று நாம் யோசிக்க கூடாது. Because we are not seen the form of soul, we cannot think that our soul is shapeless. லூக்கா 16ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பும் பொழுது, When we turn our Bibles to Luke's Gospel chapter 16, ஐஸ்வரியவான் மரிக்கிறதை பற்றி நாம் வாசிக்கிறோம். we read about a rich man dying. அவர் நரகத்துக்கு போன பிறகு எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள். And after he gets to hell, read how is he. 23ஆம் வசனத்திலிருந்து. Let's read from verse 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து ஆத்மாவுக்கு அப்படி என்றால் கண் உண்டு. பாதாளத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து. And when it said he lift up his eyes, because then we can understand that the soul has an eye. அடுத்த வசனம், next verse. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 22ஆம் வசனத்தில் அடக்க ஆராதனை முடிந்து விட்டது. இப்பொழுது இன்னும் பேசுகிறார். And in verse 22 he was died and buried, and even now still he speaks. அப்படி என்றால் ஆத்மாவுக்கு வாய் உண்டு. If that be so, there is a mouth for a soul. ஆபிரகாம் 25ஆம் வசனத்தில் அந்த ஐஸ்வரியவானுக்கு பதில் சொல்லுகிறார். Abraham in verse 25 he replies to this rich man. அப்படி என்றால் ஆபிரகாம் பேசுவதை கேட்க ஐஸ்வரியனுடைய ஆத்மாவுக்கு காது உண்டு. If that be so, to hear all those things that are spoken by Abraham, there is a soul for this man. நரகத்தில் அவன் வேதனைப்பட்டான் என்று சொன்னான். அப்படின்னா ஆத்மாவுக்கு உணர்ச்சி உண்டு. And he was tormented in hell. Then we can understand there is a feeling for soul. ஆகையால் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பு உண்டு. So there is a close relationship between body and soul. நம்முடைய சென்டர் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் ஒரு முறை சொன்னார். Center pastor Johnson, he said once, என் ஆத்மா என் சரீரத்தை விட்டு பிரிந்தது ஒரு முறை. And he said, my soul departed from my body once. என் ஆத்மாவை நான் பார்த்தபோது என் சரீரத்தை போல அதே உருவம் அதே முகத்தோற்றம் இருந்தது. And when I saw my own soul, I could see that my soul had the same form as my body is. நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. So there is a close relationship between our body and our soul. ஏறக்குறைய ஒரே உருவம் தான். Almost they have a similar form. சரீரத்தை பார்க்கலாம், ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆனால் சரீரத்தை விட ஆத்மா தான் நிஜமானது. And we can see our body but we cannot see our soul, but more clear and true and right is soul more than a body. சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பொதுவாய் காணப்படுகிற சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். There are some common things that is between soul and body, and we are going to see in the scriptures. சரீரத்தை படித்து ஆத்மாவை படிக்கலாம். We can read about our body, and during that process we can read about our soul. ஏனென்றால் நான் சொல்ல போகிற காரியங்கள் இரண்டுக்கும், சரீரத்துக்கும் உண்டு ஆத்மாவுக்கும் உண்டு. Because all those things I am going to share, it is common to both body and soul. முதலாவது, firstly, சரீரத்திற்கு எப்படி பசி தாகம் இருக்கிறதோ ஆத்மாவுக்கும் பசி தாகம் இருக்கிறது. As the body has hunger and thirst, so also the soul also have hunger and thirst. 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Psalm 63 verse 3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். முதலாம் வசனம். தேவனே, 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. My thirsteth and longeth for thee. சரீரம் எப்படி தண்ணீரை கேட்கிறதோ ஆத்துமா தேவனுக்காக தாகமாய் இருக்கிறது. As the body thirsteth for the water, so also the soul it thirsteth for the living God. இதே ஆத்துமாவுக்கு பசியும் உண்டு. And for the same soul there is hunger. 107ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read Psalms 107 verse 9. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. 8ஆம் வசனம். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. பசியுள்ள ஆத்மா, He satisfied the hungry soul.
இப்ப என்ன கஷ்டம் சொன்னாயே, இப்ப அதாவது நம்முடைய சரீரம் தற்காலிகமானது, அழிவுக்குரியது, டெம்பரரி தான், கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. ஆத்மா அழிவில்லாதது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு நம்ம சாப்பாடு போடுறோமா? ஆத்மாவுக்கு தண்ணீரை கொடுக்கிறோமா? அதை பற்றி உணர்வு இல்லாம சரீர நன்மைக்கு மாத்திரம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய வஞ்சகமே. And our body, it is temporal and it is perishable. We feed it, but we do not feed our soul, which also have a hunger and thirst. That is a great deception. அப்போ இந்த சரீரம், இந்த ஆத்மாவுக்கு இயேசு சொன்னார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது ஆத்மா பசி. And Jesus said, blessed are those who thirst for righteousness. That is the hunger of the soul. அதனால இந்த ஆத்மாவுக்கு பசியும் உண்டு, தாகமும் உண்டு. So for the soul there is hunger as well as thirst. இந்த சரீரத்தை போஷிக்கிறதை பற்றி நம்ம ரொம்ப கருத்தா இருக்கிறோம். ஆத்மாவை போஷிக்கிறோமா? But we are so much concerned to feed this body, but are we concerned about our soul? பசியுள்ள ஆத்மாவை ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்குறார் என்று அவர் கொடுக்க மனப்பூர்வமா இருக்கிறார். புசிக்க மனப்பூர்வமா இருக்கிறோமா? And God is always desirous so that He might satisfy the longing soul with goodness, but are we ready to eat it? சங்கீதக்காரன் சொல்றான், என் ஆத்மா உமக்காக தாகமா இருக்கிறது. அப்படி ஒரு தாகம் நமக்கு உண்டா? The psalmist says, my soul thirsteth for thee. Do we have such a thirst within us? இல்லை என்றால் நம்முடைய ஆத்மா சாப்பிடாமல் குடிக்காமல் செத்து கொண்டிருக்கிறதா? Or in other words, is our soul without having food or water, is it dying? இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையும் நம்முடைய ஆத்மாவை போஷிக்கிற வார்த்தை. இதை உட்கொண்டு இதை தியானித்து நம்முடைய ஆத்மா ஆரோக்கியம் அடைகிறதா? Even this words that we are hearing also, it is a food to our soul. Is our soul eating it and feeding on that, and is it getting strengthened? இல்லை என்றால் ஒரு தத்துவத்தை கேட்கிறது போல, ஏதோ ஒரு கதை கேட்கிறது போல உட்கார்ந்து கொண்டு அப்படியே போய் விடுகிறோம். Or in other words, we are just seated here just hearing a philosophy or a tale and we just go as is. நான் காலேஜில் படிக்கும்போது, while I was studying in a college, சில பாய்ஸ் இருந்தாங்க, கூட படிக்கிற பாய்ஸ். They were my friends in my college. எல்லா சப்ஜெக்ட்டுக்கு ஒரே நோட்புக் தான். And for all subject there is only a single note. அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிச்சோம்னா அது கீழ அந்த நோட்புக் அப்படியே எழுதிட்டே வரும். அப்ப எக்ஸாம் வரும்போது எதை படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க? And one subject after it is over, the next subject will write it beneath that, and when exams are coming, what are we going to read? போல ஆத்மாவுக்கு ஒரு பசி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஜீரணிக்கிற ஒரு தன்மையும் உண்டு. And if we say that there is a hunger for a soul, and it is also having a nature to digest it. அந்த உட்கொள்ளுகிற ஆகாரம் சரீரத்தில் ஜீரணமாகிறது போல ஆண்டவர் பல்லை தந்திருக்கிறார். அதை விழுங்க வேண்டும். அது வயிற்றுக்குள் போய் அது மற்ற ஜூஸஸோடு சேர்ந்து அது ஒரு லிக்விடாக மாறி நம்முடைய சரீரத்துடைய எல்லா அவயவங்களுக்குள் செல்லுகிறது போல ஆத்மாவின் ஆகாரம் முழு ஆத்மாவுக்கு பரவி செல்ல வேண்டும். அதற்கேற்ற பொறுப்புகளை நாம் எடுத்திருக்கிறோமா? And so that it might digest all the food that is given to that soul, it should have teeth and it should swallow it, and it should mix with all the chemicals in our body, and it should become a liquid, and it should digest it. But do we have that same concern for the soul? தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாய் மாற வேண்டும் என்றால் அதை கேட்டால் போதாது, அதை எழுத வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து கிளை வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பிரயாசம் இருந்தால்தான் ஆத்மாவுக்கு அந்த வார்த்தை ஆகாரமாய் மாறும். So that the word of God might be digested in our life, and it should become a strength to our soul. We should write it down, we should meditate, we should share it, and we should also have sub-revelations on that. Then the soul can be strengthened. அடுத்தபடியாக எப்படி சரீரத்திற்கு வியாதி இருக்கிறதோ ஆத்மாவுக்கும் வியாதி உண்டு. And nextly, as a body has sickness, so also the soul also has its sickness. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை வாசிக்கும்போது, when we read Isaiah chapter 1 verse 5 and 6, ஆண்டவர் இஸ்ரவேலினுடைய நிலவரத்தை அங்கே சொல்லுகிறார். God reveals the state of Israel there. வாசியுங்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த தேசத்தை பற்றிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறார். God gives the whole situation of the whole land of Israel. கால் உண்டு, கை உண்டு, தலை உண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு.
They have a hand, a foot and also head. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆத்தும நிலவரத்தை பற்றி சொன்ன காரியம். This is the thing that is said about the state of the soul of the children of Israel. எத்தனை முறை உங்களை தண்டித்து இருக்கிறேன், வியாதிகள் அனுப்பி இருக்கிறேன், வாதைகள் அனுப்பி இருக்கிறேன், ஜாதிகள் அனுப்பி இருக்கிறேன், சிறைப்படுத்தி இருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் திருந்தின பாடில்லை. How many times I have chastised you, punished you, and I have put into captivity, and I have sent nations against you, but still you are not come back. சரீரத்தில் எப்படி வியாதிகள் இருக்கிறதோ அதே போல ஆத்துமாவுக்கும் வியாதி உண்டு. So as the body has its sickness, so also the soul has its sickness. நாம் இந்த கிரேக்க பதங்களை பார்த்தால், when we see about the Greek terms, soul, ஆத்துமா என்கிறதான வார்த்தைக்கு கிரேக்க பதம் சுகே என்கிறதான ஒரு வார்த்தை பாவிக்கப்படுகிறது. The term that is given for a soul in Greek is suke. இந்த சுகே என்கிறதான வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தை சைக்கி இல்லை என்றால் சைக்கோ இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வந்திருக்கிறது. And from this word suke, the English word psycho came into pass. சரீரம் என்கிற பாடி என்கிறதான வார்த்தைக்கு கிரேக்க பதம் the soma. The term for body in Greek is soma. இப்போ மருத்துவர்களுக்கு தெரியும் சில வியாதிகள் உண்டு, மருத்துவர் அதற்கு கொடுக்கிற பேர் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். And for all the doctors, they know about this term. For all people who are in a deadly sickness, they give a term called psychosomatic disease. Psychosomatic வியாதி என்று சொன்னால் என்ன? What is the meaning of psychosomatic disease? இந்த வியாக்கியானத்தின்படி ஆத்துமா சரீர வியாதிகள். And according to this interpretation, it is called a sickness pertaining to the soul. டாக்டர்களே சொல்லுகிறார்கள் உள்ளம் சரி இல்லாமல் போனால் அது வெளியே வியாதியாய் வெளிப்படும். அதுதான் இதனுடைய கருத்து. And even the doctors, they themselves say if a heart or soul is not right, it manifests itself as sickness to the body. High blood pressure, தீராத தலைவலி, and incurable headache, வயிற்றில் இருக்கிற அல்சர், and the ulcer in the stomach. இப்படிப்பட்ட வியாதிகள் சைக்கோசோமேட்டிக். உள்ளத்தில் சரியில்லை, ஆகையால் அது வெளியே இப்படி வியாதியாக வெளிப்படுகிறது. These kinds of disease are called psychosomatic because the heart is not right and it is manifested in the body. அப்படி என்றால் உள்ளத்தை சரிப்படுத்தினால் வெளியில் இருக்க வியாதிக்கும் சுகம் வந்துவிடும். If that be so, if we set right our soul, then there will be healing to our sickness. ஆண்டவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் சரீரத்தை மாத்திரமல்ல உள்ளத்தையும் சுகப்படுத்துகிறார். When the Lord says, I am the God that healeth thee, he does not say only to the body but also to the soul. ஆகையால் நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதான அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சரிப்படுத்தினால் வியாதியும் சரியாகிவிடும். So if we set right all our iniquities and all our unrighteousness, even our body will be healed. இப்போ பிரச்சனை என்னவென்றால் சரீரம் வியாதிப்பட்டால் அதற்கேற்ற உணர்ச்சி நமக்கு உண்டு, வேதனை வருகிறது. ஆனால் ஆத்துமா வியாதிப்பட்டால் அதற்கேற்ற வேதனை வருகிறதா? But the very great problem is, if at all we fell sick, we have a feeling about that sickness, but do we have that same concern of feeling when our soul is sick? நான் சரியில்லை, I am not good, ஆண்டவருக்கு முன்பாக குற்றவாளியா இருக்கிறேன், I am guilty before God. இப்படி சரீரம் வியாதிப்படும் பொழுது வேதனை வருகிறது போல ஆத்துமா சரியில்லை என்று உணரும் பொழுது வேதனை வந்தால், and if we have a feeling when we are sick in our body, and if we have the same pain when we are sick in our soul, இந்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வாங்க. Please come to the fasting prayer this week. அதுதான் என்னை பற்றி எனக்கு ஒரு பாரம் உண்டு என்பதற்கு அடையாளம். And that is the sign that I do have a burden of myself. குறைந்தபட்சம் இத்தனை ஜெபங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்ல விரும்பவில்லை. I do not desire to say that at the minimum you should come to all these prayers. ஏறக்குறைய 12 ஜெபங்கள் உண்டு. We have almost 12 prayer meetings. பாதிக்காவது வர வேண்டும் இல்லையா? At least you should come half of it. எப்படியாவது நேரம் எடுத்து நாம் வந்து விட வேண்டும். So somehow we should set aside time and we should come. என்றால் இதை விட்டு நாம் எங்கே போனாலும் அது சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். Because when we leave this and we go wherever it is just only pertaining to the body. இந்த ஆத்துமாவில் இருக்கிற வியாதியை சுகப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பரிகாரி நம்முடைய ஆண்டவர் தான். And Jesus, God is the only healer who can heal the sickness of our soul. ஆகையால் நம்முடைய ஆத்துமா
மறுபடியுமாய் சுகம் அடையும்படியா அதற்கேற்ற ஆலோசனைகள் வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். God is going to give counsels and words appropriate to our sickness of our soul. ஆகையால் நம்முடைய ஆத்துமாவின் வியாதி மாற வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் அதற்காக அவர் நம்முடைய பரம வைத்தியர், அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். So we are going to wait in the presence of God so that our sickness of our soul will be healed by the physician who can heal us. ஆகையால் நாம் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்திற்கு வந்து நாம் சுத்திகரிப்புக்கு முதலிடம் கொடுத்தால் நம்முடைய சரீர வியாதிகளும் மாற்றப்படும். Truly, if we come to the presence of God and we give room so that our soul might be cleansed and sanctified, surely our body will be healed. அடுத்தபடியாக Nextly, நம்முடைய சரீரத்திற்கு எப்படி வஸ்திரங்கள் இருக்கிறதோ ஆத்துமாவுக்கும் வஸ்திரங்கள் உண்டு. as a body has garments for it, so also the soul have vestures for it. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் When we read Revelation chapter 3, 4-18 வசனங்களை வாசிக்கும்போது when we read verse 4 and 18, அங்கே வஸ்திரங்களை பற்றி வாசிக்கிறோம். we read about garments. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சத்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்டையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பாய்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இப்போ இது 2 காரியங்களை பற்றி படிக்கிறேன். என்னது சொல்லுங்க, யாராவது பாய்ஸ் சொல்லுங்க. 2 காரியங்களை பற்றி படிக்கிறோம். என்னது முடிக்கிறீங்க? நீங்க வரைகிற வீடை பற்றியா? என்ன 2 காரியம் படிச்சிட்டு இருக்கிறோம்? இப்போ என்ன பிரசங்கத்துல 2 காரியங்களை பற்றி படிச்சிட்டு இருக்கோம். என்னது சண்டே கிளாஸா? இல்ல. வெரி குட். சோல் அண்ட் பாடி. So it's about soul and body. சரீரத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் படிச்சிட்டு இருக்கிறோம். We are reading about soul and body. அப்போ இப்போ நாம் வாசித்த வசனத்தில் ஆத்மாவுக்கும் வஸ்திரம் உண்டு. And as the verse that we now read, there is a garment for the soul as well. ஆத்மாவுக்கு நிர்வாணம் உண்டு. And there is nakedness for soul. வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Let's read another verse, Revelation chapter 16 verse 15. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்லுகிறார், வஸ்திரத்தை காத்துக்கொள், நிர்வாணமா இராதே. And God says, preserve your garment, do not be naked. அப்படின்றால் நரகத்துல அந்த மறுரூபம் அடைந்த சரீரத்துல இருக்க போகிறவர்கள், அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அவலட்சணமான உயிர்த்தெழுதலின் சரீரம் நிர்வாணமா இருக்குமா? And if that be so, the body that is given to those people who are in hell, the garment or the body, will it be naked? நரகத்தில் வஸ்திரம் இல்லையா? Is there no garment in hell? அப்படி மற்றவர்கள் நம்முடைய வெட்கத்தை நாணத்தை பார்ப்பார்களா? And if it is that many others are going to see our nakedness, அதுதான் நரகமா? is that hell? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். And God says, keep your garments. சில நேரத்தில் இப்படி சொப்பனத்தை பார்க்கிறோம் இல்லையா? அரைகுறையா வஸ்திரம் தரித்தவர்களாக, கிழிந்த வஸ்திரம் தரித்தவர்களாக, நிர்வாணமாக. அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ஆத்மா சரியில்லை, ஆத்மா வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது, அதை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிற சொப்பனங்கள். அது அப்படியே விட்டுவிடக் கூடாது. Sometimes we see dreams and visions that we are in a half garment or naked and with shattered garments. The meaning is God wanted to change our soul. There is something wrong in the soul. God wants us to correct it. இன்றைக்கு முழு உலகம் புறம்பாக எப்படி அழகா இருக்க வேண்டும் என்று விதவிதமான ஃபேஷன்ஸை கொண்டு வருகிறார்கள். As this world, so that they might be beautiful, they are bringing so many fashionable garments. புறம்பாக ஒரு மனுஷன் எப்படி அழகா இருக்கலாம் என்று யூகித்து பலவிதமான உடைகளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். They imagine and they discern and how beautiful they can be outward. They design so much of these garments. பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் புறம்பான உருவத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை இருதயத்தை பார்க்கிறார். But the Bible says a man looketh on the outward face, but God looketh the heart. யாராவது பாய்ஸ்க்கு தெரியுமா யார் சொன்னார்? யார்கிட்ட ஆண்டவர் ஏசப்பா சொன்னார் அந்த வார்த்தை? ஏசப்பா இல்ல, ஆண்டவர் சொன்னார், மனுஷன் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்க்கிறான்,
வெரி குட். ரெண்டு பாய்ஸ்க்கு பிரைஸ். உன் பேர் என்ன? சரி, நீ அப்புறமா ரூமுக்கு வாங்க. நீயும் அப்புறம் ரூமுக்கு. சரியா? அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். So God seeth the heart. அப்போ நாமும் இருதயத்தை பார்க்க பழக வேண்டும். So we also should be exercised to see our heart. அப்போ நாம் இருதயத்தை பார்க்கும் பொழுது நாம் அதை அழகுபடுத்த முயற்சி செய்வோம். So when we see our heart, we will try to beautify it. அப்போ தேவன் அதுதான் அந்த இருதயத்தின் அழகை பார்க்கிறார். So God seeth the beauty of our heart. எத்தனையோ, அதாவது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில வீடியோ கேமரா வச்சு அழகான ஜனங்கள்னு பிரபலமா இருக்கிறார்கள், செலிபிரிட்டிஸ் என்று சொல்லுவார்கள். And there are so many celebrities in this world. They keep themselves beautiful before all the video cameras and cameras. மனுஷர்கள் எல்லாம் போட்டோ எடுப்பாங்க, பேப்பர்ல வரும், மேகசின்ல வரும், ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. ஆனா பரலோகம் தேவன் தூதர் எல்லாம் அவங்களை பார்த்தா கண்ணை மூடிடுவாங்க. And they will be photographed, they will come in all magazines and all medias, but the heaven will close their eyes so that they may not see them. ஏனென்றால் வெளியில் அழகு இருக்கலாம், உள்ளம் அவலட்சணமா இருக்கிறது. Because they are beautiful outward, but they are pathetic or not ugly inward. ஆகையால் தேவன் தரிசித்து பாராட்டக்கூடியதான ரசிக்கிற உள்ள அழகின் மேல் கவனம் வைத்து அதை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறவர்கள், அவர்கள் தான் ஞானிகள். And they are people who are wise, who like to beautify their inner beauty, having a desire that God wants them to be so. உள்ளத்தை எப்படி அழகாக்கலாம்? How can we beautify our soul? பைபிள்ல சில உள்ளத்தின் அழகை பற்றி சில காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. In the scriptures there are many things said about the beauty of soul. பரிசுத்தத்தின் அலங்காரத்தை பற்றி வாசிக்கிறோம். We read about the beauty of holiness. ஆங்கில மொழிபெயர்ப்பு beauty of holiness, பரிசுத்தத்தின் அழகு. And in English it is said as beauty of holiness. அப்ப நாம் பரிசுத்தமா இருந்தால் அதுல ஒரு அழகு உண்டு, அந்த அழகை ஆண்டவர் ரசிப்பார். And if we are holy, there is a beauty in that, and God desires and He sees that. சாந்த குணம் உள்ளவர்களே ஆண்டவர் ரட்சிப்பினால் அலங்கரிப்பாரா? He will beautify the meek with salvation. அப்போ அந்த ரட்சிப்பு ஒரு அலங்காரம் வேதத்தில் இருக்கிறது. And He will beautify the meek with holiness, and that there is beauty in that salvation. நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய பார்வையில் ஒரு அழகா இருக்கிறது. Our salvation is beautiful in the sight of God. உன் தகப்பன் வீட்டை நீ விட்டு விடு, அப்பொழுது உன் ராஜா உன் அழகில் பிரியமா இருப்பார். Forsake the house of your fathers, and then the king shall desire the beauty. அதனுடைய அர்த்தம் எல்லா பொதுமக்கள் அனுபவிக்கிற உலக இன்பங்களை ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு அது வேண்டாம், நீ எனக்கு சொந்தம், அதை விட்டுவிடு என்று சொல்லும்போது அந்த பிரதிஷ்டையில் ஒரு அழகு இருக்கிறது, அதில் ராஜா நம்முடைய அழகில் பிரியமா இருப்பார். So when God says that we should forsake all the beauty and all the things that this world desires and try to beautify them, when we make a consecration, God desires that consecration, and that is beautiful in His sight. இப்படி நாம் கூட்டங்களுக்கு வரும்போது, நம்முடைய வாழ்க்கை வாழும்போது மற்ற மனுஷர்கள் நம்முடைய அழகை பார்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்களைப் போல? இல்லை என்றால் ஆண்டவருக்கு மனவாட்டியார் மாற வேண்டும் என்று அவருடைய கண்கள் தயவு பெறும்படியாக, அவர் என்னுடைய அழகை பார்க்கும்படியாக இந்த பூமியில் எளிமையான வாழ்க்கையை செய்து ஞானம் உள்ளவர்களை நடக்கிறோமா? Are we walking foolishly so that others might see our beauty, and we are concerned so that we might beautify ourselves outward, or we are walking as wise so that God might desire our beauty and we try to beautify our inner soul? இந்த ஆத்மாவை பற்றியதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், கவனம் செலுத்தாமல், சரீரம் நல்லா இருக்கணும் அதற்கேற்றபடி உடலை பேணுகிறவர்கள் அவர்கள்தான் மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says all those people who are according to the flesh, who try to have more concern about their body to beautify it rather than giving more importance to their soul. கடைசியாக எப்படி சரீரத்திற்கு ஒரு மரணம் இருக்கிறதோ ஆத்மாவுக்கும் மரணம் உண்டு. Finally, as there is a death to the body, so also there is a death to the soul. ஆனால் இந்த சரீர மரணத்திற்கும் ஆத்மா மரணத்திற்கும் வித்தியாசம் உண்டு. But there is a difference between the death of the body and the death of the soul. ஒரு சரீரம் மரித்தால், when a body dies, அந்த சரீரத்தை அசைத்தாலும் அடித்தாலும் அது அசையாது. Though we smite it and we shake it vehemently, nothing will happen to it. பேசினால் கேட்காது. They will not hear a voice. அது பார்க்காது.
They cannot see us. அதுதான் சரீர சாவு. That is a bodily death. ஆனால் ஆத்மா சாகும்போது, But when soul dies, நான் சொன்னேனே ஆத்மாவுக்கு கண் உண்டு, காது உண்டு, வாய் உண்டு, எல்லா சரீரத்தை போல உறுப்புகள் உண்டு. And as I said, there is eye, mouth and ear for the soul, and as the body has its members, so also the soul has its members. எப்படி சரீரத்திற்கு இருதயம் வயிறு இருக்கிறதோ அதே போல ஆத்மாவுக்கும் வயிறு உண்டு, இருதயம் உண்டு. So also as the body has a belly and also a heart, so also the soul also has them both. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல விசுவாசிகளுடைய வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். அது ஆத்மாவின் வயிற்றை காட்டுகிறது. English it is said, out of the belly of him that believers rivers of water shall flow it. முழு இருதயத்தோடு தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும்போது நமக்கு சரீரத்தில் ஒரு இதயம் உண்டு, அதை பற்றி சொல்லவில்லை. ஆத்மாவின் இருதயத்திலிருந்து நீ அன்பு கூறுவாயாக. When it is said thou shalt love the Lord thy God with all thy heart, it is not said about the heart that is in our body, but it is said about the heart that is in our soul. ஆண்டவர் மனுஷனுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்க என்று சொல்லப்பட்ட இங்கிலீஷ்ல ரெயின்ஸ், அது நமக்குள் இருக்கிறதான சிறுநீர் அகத்தை காட்டுகிறது, கிட்னிஸ். And when it is said God shall see the faithfulness in our inward reins, it speaks about our kidneys. அதற்கு அத்தாட்சி உண்டு, அது இன்றைக்கு சொல்ல நேரமில்லை. And there are proofs for that, but I do not have time to say. சரீரத்தில் எப்படி உறுப்புகள் உண்டோ ஆத்மாவிலும் அப்படி உண்டு. As the body has its members, so also the soul has them. அதுபோல சரீரத்துக்கு எப்படி சாவு இருக்கிறதோ ஆத்மாவுக்கும் சாவு உண்டு. So also as the body has a death, the soul also has its death. ஆனால் ஆத்மா செத்தால் அது பேசும், அது கேட்கும், அது பார்க்கும். அப்படி என்றால் அந்த சாவு என்ன? But if the soul dies, it can speak, it can see, it can hear. But if that be so, what is that death? ஆத்மாவின் சாவு என்னவென்றால் தேவனிடத்திலிருந்து நித்திய பிரிவு, அதுதான் ஆத்மாவின் சாவு. When we say the death of the soul, it is that we have been separated eternally from our God. இனிமேல் நித்தியம் நித்தியம் நித்தியமாக தேவனை பார்க்க முடியாது. Henceforth we are not going to see our God for eternity to come. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். I like to give a small example. ஒரு வாலிபன் ஒரு சினிமாவை பார்த்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Consider a young boy, he sees a movie. அந்த சினிமா பார்க்க நேரத்தில் ஒண்ணுமே தெரியாது. At the time that he watches that movie, he does not feel anything. ஆனா அந்த சினிமாவை பார்த்து முடிச்ச பிறகு, but as soon as he completes his watching of the movie, ஒரு குற்ற உணர்வு வரும். he will have guilty in his soul. இதே போல எந்த பாவத்தை செய்தாலும், and so also whatever sin he does, ஒரு சண்டை போட்டு ஒரு கெட்ட வார்த்தை பேசும்போது, when he fights and he speaks a bad word, ஒரு பொய் சொல்லி ஒரு பாவத்தை மறைக்கும்போது, when he speaks a lie and tries to cover a sin, ஒரு லஞ்சத்தை கொடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கும்போது, when he tries to accomplish a thing giving bribery, போகக்கூடாத இடத்திற்கு போய் மறைவான பாவங்களில் ஈடுபடும்போது, when he yields himself to secret sins in a place where he is not supposed to go, திருப்பி வரும்போது ஒரு குற்ற உணர்வு வருகிறது. when he comes back, he is convicted. இயேசுவை ஏற்றுக்கொள்வாரா? Will Jesus accept me? நான் ஏன் இப்படி பண்ணிட்டேன்? Why have I done like this? நான் பண்ணவே கூடாது. Henceforth I should never do it. என்னால முடியல. I cannot do இப்படி எல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறோம். And we do say like all these things. அப்போ தேவன் நம்மை விட்டு எங்கே தூரமாய் போனது போல உணர்கிறோம். We understand, realize that God is very far away from us. செட்ட குமாரனை போல அந்த ஆயக்காரனை போல தேவனை விட்டு தூரமா இருக்கிறது போல உணர்வோம். தலை தூக்க கூட பலன் இல்லை. And as the prodigal son and as the publican, they did not have a boldness to even lift up their heads. அப்படி உணர்ந்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who realize like that, lift up your hands. எத்தனை பேர் இருக்கிறீர்கள் பாருங்க. How many of us are like this? அந்த உணர்வு, அந்த துக்கமா இருக்கும் இல்லையா, அதுதான் நரகத்தின் ஆரம்பம். And that godly sorrow and that conviction, that is hell. நித்திய காலமா அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஆத்மாவின் சாவு. And if it is for eternity, how will that be? That is death to the soul. இப்போ நான் சொன்னேனே, இப்போது வாசித்தோமே, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்துக்கு தள்ளக்கூடியவரை பயப்படுங்கள் என்று வாசித்தோம் மூல வசனத்தில். We read in the key verse that fear him who can cast both the soul and the body to the hell. அப்போ அந்த நரகத்திற்கு வேறொரு பேர் உண்டு, அக்கினி கடல், வேறொரு பேர் உண்டு. And for that same hell there is another name called lake of fire. அக்கினி கடல் மாத்திரமல்ல, இனி ஒரு பேரும் உண்டு. Not only the lake of fire, it has also another name. என்ன பேரு?
அக்கினி கடலுக்கு வேற ஒரு பேர் உண்டு, செகண்ட் டெத், இரண்டாம் மரணம். That is the second death. அப்போ யோசித்து பாருங்கள், முதல் மரணம் ஆத்மா பிரிகிறது. First death is we separate our soul. ஆத்மா பிரிந்து பூமியின் தாழ்விடங்களுக்கு செல்லுகிறது, நரகம், பாதாளம். Soul is being separated from the body and goes to beneath the earth, that is hell. அங்கே உயிர்த்தெழுதல் வரைக்கும் அங்கதான் இருக்கணும், அங்கதான் வேதனை, ஐயோ ஐயோ ஐயோ, அழுகையும் பற்கடிப்பும். Till the point of resurrection they will have weeping and gnashing of teeth, saying oh and woe unto me. அப்போ அதற்கு பிறகு ஒரு உயிர்த்தெழுதல். And after that there is a resurrection. ஆத்மாவும் சரீரமும் சேரும். And the soul and the body will come together. திருப்பி நரகத்துக்கு தள்ளப்படும். Again they will be cast into hell. அதான் இரண்டாம் மரணம். That is the second death. அப்போ அங்கே செத்து கொண்டே இருப்போம், நித்திய காலமா தேவனை விட்டு பிரிந்து கொண்டே இருப்போம், ஐயோ ஐயோன்னு அழுது கொண்டே இருப்போம், ஆனால் விடுதலை இல்லை. And we will keep on dying and we will say woe unto me, there is no death afterwards, and it will be only weeping and gnashing of teeth. அப்போ நாம் ஆத்மாவினுடைய பிழைப்பை பற்றி, ஆத்மாவினுடைய பசியை பற்றி, ஆத்மாவுடைய வஸ்திரத்தை பற்றி நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், சரீரம் நல்லா இருக்கணும், என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், இப்படிதான் நினைத்து கொண்டிருந்தால் நாம் இந்த பைபிளினுடைய வியாக்கியானத்தின்படி முட்டாள்கள். Rather than giving importance to the thirst and hunger and the desire of the soul, we try to nourish and feed all this body, and so that we say that I should be good, earn more and be happy. Then we become fools according to the interpretation of the Bible. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பணக்காரனை பற்றி வாசிக்கிறோம். We read about a rich man in Luke's Gospel chapter 12. பைபிள்ல சொல்லப்பட்ட அவனுடைய வயல் நன்றாய் விளைந்தது. In the Bible it is said his field it flourished. அப்ப நல்ல பணம் வர ஆரம்பித்தது, நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கு. And he had a very good income and a very good business. திடீரென்று அவனுக்கு ஒரு சிந்தனை வந்து, நான் என்ன செய்யலாம், இவ்வளவு பணம் வந்து விட்டது, நான் என்ன செய்யலாம்? Suddenly he had a thought within himself saying, what shall I do by all these things? என்னுடைய பழைய சிறிய களஞ்சியங்களை இடித்து இதற்கு பதிலா பெரிய களஞ்சியங்கள், பெரிய barns, go down store houses நான் கட்டுகிறேன். I am going to pull down all my barns and storehouses, and I am going to build a greater and a very huge barns and storehouses. என் தானியங்கள் எல்லாம் நான் சேர்த்து வைப்பேன். I am going to gather all my corn to that storehouses. அப்பொழுது என் ஆத்துமாவை பார்த்து இப்படி சொல்லுவேன். And then I will look to my soul and say like this, ஆத்துமாவே, अनेक வருஷங்களுக்கு நீ अनेक தானியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய். oh my soul, you have gathered so much of grain and corn for so many years. ஆகையால் நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. And so take then eat and drink and be happy. அப்போது தேவன் சொன்னார், But then God said, மதிகேடனே, oh thou fool, முட்டாளே, oh thou fool person. இந்த ஓமைக்கு சில இங்கிலீஷ் பைபிள்ஸ்ல தலைப்பு என்ன தெரியுமா? the rich fool அப்படின்றது, the rich fool. And to this parable in some translations of the English Bible it is said as the rich fool. பணக்கார முட்டாள். He is the rich fool. அப்ப அர்த்தம், பணம் சம்பாதிக்க மூளை இருந்தது, ஆத்மாவை பற்றி அறிவில்லாமல் போய்விட்டான், மதிகேடனே. The meaning is he had a knowledge and brain to earn money, but he has left to feed the soul, and he is called as fool. இப்போ நம்முடைய புறம்பான சரீரத்தில் எப்படி காதுகள் இருக்கிறதோ, நம்முடைய ஆத்மாவுக்கும் காது உண்டு. As we have the outward ears to our body, so also we have an ear to our soul. இந்த புறம்பான காதும் ஆத்மா காதும் இணைக்கப்பட்டிருக்கிறது. And this outward ear in our body and that inner ear in our soul, they are joined together. அந்த அர்த்தம் என்ன? இதற்கு சொல்ல பல வசனங்கள் உண்டு, ஆனால் நேரம் இல்லை. And there are so many verses to give references to this, but we do not have time. ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். Let's read only one verse. லூக்கா 9ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசியுங்கள். Let's read Luke's Gospel chapter 9 verse 44. நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள் என்று தமிழில் இருக்கிறது, ஆங்கிலத்தில் வாசியுங்கள். Let this saying sink down into your ears. இது என்ன இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உங்களுடைய காதுக்குள் ஆழமாய் பிரவேசிக்கட்டும் அப்படின்னு. In English it is said, all those words that I say now to you, let it go sink
down deep into your ears. எவ்வளவு ஆழமா போக முடியும் காதுக்குள்ள? How deep can it go to the ear? போற வரைக்கும் தான் போகும். இயேசு ஏன் சொன்னா இன்னும் காதுக்குள்ள ஆழமா போய்ட்டணும்? அதுக்கு என்ன ஆழமா இருக்கு? It can go only to the extent of the depth of the ear, but Jesus said how deep it should go. அதோட அர்த்தம் என்ன? இந்த காதுல கேட்டா போதாது, ஆத்துமா காதுக்குள்ள போட்டும். The meaning is not only we should hear from this outer ear, it should also go sink deep down to our inner soul or the ear of our soul. இதனால்தான் அடிக்கடி பைபிள்ல இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடன். எல்லாருக்கும் தானே காது இருக்கு, காதுள்ளவன் கேட்க கடன் என்று ஏன் சொல்லப்பட வேண்டும்? And that is what it is again and again said in the book of Revelation, he that hath ear, let him hear what the Spirit says to the churches. Everyone has the ear, then what is this ear that the Lord speaks? அர்த்தம் என்ன? வெளியில எல்லாருக்கும் காது இருக்கு, ஆத்துமா காது கேக்குதா? The meaning is everyone have their outer ear, but do we have an ear to hear those words in the ears of our soul? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Matthew's Gospel chapter 13 verse 13, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடினால் நான் உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன். கண்டும் காணாதவர்களாய், அது என்னது? therefore I speak because they seeing they see not. கேட்டும் கேட்காதவர்களாய், அது எப்படி? அது முரண்பாடா இருக்கிறது. And it is something that is contrary when they say hearing they hear not. கண்டும் காணாதவர்கள் என்று சொன்னால் சரீர கண்கள் பார்க்கிறது, ஆத்துமா கண்கள் பார்க்கவில்லை. When we say seeing they see not, it is meant that they can see out by their outer eyes, but they cannot see in their eyes of the soul. பிரசங்கத்தை சரீர காதுகள் கேட்கிறது, ஆனால் ஆத்துமா காதுகள் கேட்கவில்லை. They are able to hear the sermon in the outer ear of their body, but their ears of their soul it is not able to hear. புறம்பான ஐம்புலன்கள் இருக்கிறதே, அதை வைத்து என்னமோ நடக்குது, ஆனால் ஆத்துமாவுக்குள்ள ஒன்றும் பிரவேசிக்கிறதை உள்ள போகிறதெல்லாம் மரணம் தான். And there are something happening in the five senses of a body, but there's nothing happening in our soul, and that is death. ஆண்டவர் உவமைகள் மூலமாய் பேசும்பொழுது சிலர் அவரிடத்தில் கேட்ட, ஏன் ஆண்டவர் இப்படி மறைச்சு பேசுறீங்க, ஓபனா பேசுறீங்க, கதைகளை சொல்லி யாருக்கும் புரியலையே? And when Jesus spoke to all the people in parables, the disciples asked, Lord, why do you always speak in parables and speaking only in secret and covering them? We are not able to understand it. அப்பொழுது இயேசு சீஷர்களிடத்தில் சொன்னார், இதனுடைய வியாக்கியானம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உங்களுக்கு புரிய வேண்டும், அவர்களுக்கு புரிய கூடாது, ஆகையால் தான் இப்படி பேசுகிறேன். But Jesus replied to them saying, the interpretation of all these parables are given to you so that you might understand, but it should not and it cannot be given to those people, and that's the reason they cannot understand it. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னால் என்ன? What is the meaning that when he says he that hath an ear let him hear? இப்பொழுது ஏறக்குறைய ஒரு 50 நிமிஷம் நான் பேசிவிட்டேன். Now almost I have spoken for almost 50 minutes. நான் பேசின 50 நிமிஷத்துல 50 நிமிஷத்தினுடைய வார்த்தைகளும் காதுக்குள்ள போயிருக்கும். And all the words that I have spoken in this 50 minutes, everything should have entered into your ears. ஆண்டவர் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடிய ஒரு வரியாவது இருந்திருக்க வேண்டும். But at least there should be one verse or one statement that the Lord speaks to me personally. அதுதான் ஆத்துமா காதுக்குள் போன காரியம். That is the thing that went into the ear of our soul. அதுதான் அந்த ஆத்துமாவை மறுரூபப்படுத்தும். That is the thing that can transform our soul. அதுதான் ஆத்துமாவை அழகாக்கும். That is the thing that can beautify our soul. அதுதான் ஆத்துமாவின் வஸ்திரத்தை அந்த ஆத்துமாவுக்கு கொடுக்கும். That is the thing that can give a garment to that soul. ஆகையால் இப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்கால் கொஞ்சம் கொஞ்சமாக செவி மந்தம் உள்ளதாய் மாறும், கண்கள் பார்வையற்றதாய் மாறும், ஆத்துமா செத்துவிடும். And if we do not hearken to all those words, little by little our ears will become dim, deaf, and our eyes will become dim, and there will be death in our soul. ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை ஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்த 1999ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். This is the incident that happened in the year 1999. அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலில் சில மாணவர்கள் மத்தியில் தர்க்கம்.
And in the school at America, there is a debate between the students of a class. அது சண்டையாய் மாறிவிட்டது. And that become a strife. சிலர் சொல்லுகிறார்கள் தேவன் தான் உலகத்தை படைத்தார். சிலர் சொல்றாங்க இல்லை மனுஷன் தானாக குரங்கிலிருந்து தோன்றினான். Some said it is God that who created man, but the others they debated saying man came as by himself and he came only by an ape. முடிவில் இரண்டு பேர் பரிணாம கொள்கையை ஆதரவளிக்கிற இரண்டு மாணவர்கள் கண்ணோடு வந்தார்கள் ஸ்கூலுக்கு. And finally all those students who support the theory of evolution, they came there with pistols. வந்து தேவனை நம்புகிற இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஒரு வாலிப பிள்ளை மேல் கண்ணை காட்டினார்கள். And they pointed that rifle on a young girl who said it is only by God that man came into being. இயேசுவை நம்புறியா இல்லையா? Do you believe Jesus or not? நம்புகிறேன். She said I do. ஸ்பாட்லயே சுட்டு கொன்னுட்டாங்க. Immediately on the spot she was fired. அப்ப அவளுடைய தகப்பன் ஒரு பாஸ்டர். And her father was a pastor. அப்போ இந்த பாஸ்டருடைய மகள் இப்படி செத்து இரத்த வெள்ளத்தில் இருப்பதை அவர் மற்றவர்கள் கேட்ட உடனே, and when he came to know about his daughter who was shot dead in a pool of blood, when he heard that, அவரை சிலர் விமர்சனம் செய்தார்கள். அவரை பிடிக்காதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், உடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை போய் பரியாசத்தின் கேள்வியை கேட்டார்கள். And all those who did not like that pastor and who did not desire him, they criticized and mocked that pastor. அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? Do you know what they did ask? உங்க பொண்ணை வந்து இப்படி கண் எடுத்து சுடும்போது உங்க ஆண்டவர் எங்க போயிட்டாரு? And when that person he came with a pistol and shot dead your daughter, where was your God? அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு? Do you know what this pastor said? அவருடைய மகனை சிலுவையில் அறையும்போது எங்க போயிட்டாரு? அங்கதான் போயிட்டாரு. And he said when his own son was crucified, where was he? In that same place God was also there. அப்ப அதுக்கு மேல பதில் சொல்ல முடியுமா? And can they ever reply to this question? அப்ப அவருக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். And he had a revelation by God. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல, in Luke's Gospel chapter 11, 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, when we read from verse 11, ஒரு குமாரன் தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டார், அந்த அப்பத்துக்கு பதிலாக கல்லை கொடுப்பாரோ? If a son asks a bread to a father, will that father give a bread instead of stone instead of bread? மீனை கேட்டால் சர்ப்பத்தை பாம்பை கொடுப்பானோ? Will he give when he asks a fish, will he give a serpent? முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானோ? When he asks an egg, will he give a scorpion? இப்படி உங்களுடைய தீமையான பிதாக்களுக்கு நல்ல வெகுமதிகள் கொடுக்க அறிந்திருக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் நன்மையானவைகளை கேட்கும்போது, பரிசுத்த ஆவியை கேட்கும்போது நான் கொடுக்காமல் இருப்பேனா? If then being evil know how to give good gifts unto your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to them that ask him? இந்த வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தின் மூலமா ஆண்டவரோடு பேசினாராம். And through this verse, God spoke to that pastor. ஏன் இயேசு இப்படி பேசினார்? Why did Jesus speak like this? அவருக்கு ஒரு விளக்கம் கிடைத்தது. And he had an explanation to that. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அப்பம் கொடுக்கும்போது அது அப்பம் மாதிரி இருக்காது, கல்லு மாதிரி தான் இருக்கும். Sometimes when God gives us bread, it will not appear as bread, but it will appear as a stone. மீனை கேட்டால் அது மீன் மாதிரி இருக்காது, அது பாம்பு மாதிரி இருக்கும். When we ask for a fish, it will not be like a fish, but it will appear like a serpent. முட்டையை கேட்டால் அது தேள் மாதிரி இருக்கும். When we ask an egg, it shall be like a scorpion. நம்ம கேட்டது ஒன்று, ஆண்டவர் தருகிறது வேறு ஒன்று என்று தோன்றும் என்று அவர் சொன்னார். And he said it will appear as though that is different than what we are asked and what he gave. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? But do you know what was the words that he said? இப்பொழுது எனக்கு சம்பவித்தது இது போன்ற ஒரு காரியம்தான். And this is what happened for me. It is so. என் மகள் செத்து போகிறது, அது அப்பத்தை போலவோ மீனை போலவோ முட்டையை போல அல்ல, அது கல்லை போல சர்ப்பத்தை போல தேளை போன்ற ஒரு அனுபவம். My daughter being shot dead, it is not like bread or an egg or a fish, but it is an experience like a stone, serpent or a scorpion. எதிர்பார்க்காததை எனக்கு கிடைத்திருக்கிறது. I have received what I least expected. ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசினார்.
But God spoke to me. இது கல்லை போல தோன்றலாம், அது சர்ப்பத்தை போல தோன்றலாம், அது பாம்பு, அது தேளை போல இருக்கலாம், ஆனால் நீ என்னை விசுவாசிப்பாய் என்றால் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் காதுகளை திறந்து கேட்டால், உன் கண்களை திறந்து பார்த்தால், இந்த கல்லுக்கு பின்னாடி, இந்த பாம்புக்கு பின்னாடி நீ அப்பத்தை, முட்டையை, நீ மீனை பார்க்கலாம் என்று சொன்னார். He said, if you are seeing all this experience of being a stone or a serpent and scorpion, if you have that ear that could hear from your soul, then behind this stone, serpent and scorpion, you can see all this bread, fish and an egg. அப்போ ஆண்டவர் சொன்னார் அவர்கிட்ட, இது உனக்கு ஒரு சாபம் மாதிரி இருக்க, எத்தனையோ பேர் கேள்வி கேட்க கூடிதான் ஒரு தீமை மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ என்னை நம்புவாய் என்றால் உன் கண்களை நான் திறப்பேன், இதில் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். It might appear that it is a curse and God has forsaken you, it might appear to others, but if you believe and if you could open your ears of your soul, then that shall be a good to you. அந்த பிள்ளையுடைய அடக்காராதனை நடக்கும்போது, and when the daughter's burial service was conducted, அந்த அடக்காராதனை நடத்துகிற பாஸ்டர் சொன்னார், and the pastor who conducted that burial service, இந்த நேரத்தில் இந்த பிள்ளை பிடித்துக் கொண்டிருந்ததான தீபத்தை ஏற்றுக்கொள்ளவும் ஓட்டத்தை ஓடவும் ஆயத்தமா இருக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார். And he challenged and he asked all the youths that gathered there, who can hold and continue the lamp that was lit by this young woman. அந்த அடக்காரனை நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில், and at the same time this funeral service was being conducted, ஒரு வாலிபன் தன்னுடைய வீட்டில், அவனுடைய வீட்டில் துப்பாக்கி எடுத்து தன்னுடைய சொந்த நெற்றியில் தற்கொலை செய்யும்படியாக வைத்தார். And at the nearby house a young man, he took his pistol and he was about to commit suicide. அந்த கேள்வி கேட்கப்பட்ட உடனே டிவியில் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். And as soon as this question was asked, he was viewing this in a television. இந்த பிள்ளை ஒரு சில வருஷம் இயேசுனுடைய விளக்கை எடுத்து அவள் ஓட்டத்தை தைரியமாய் ஓடினாள். அவள் சார்பாக, அவளுக்கு பதிலாக எத்தனை பேர் இந்த விளக்கை எடுத்துக்கொண்டு ஓட ஆயத்தமா இருக்கிறீர்கள், கரங்களை உயர்த்துங்கள் என்று அந்த பாஸ்டர் கேட்டார். And this pastor asked, this young woman, she lived for Jesus and she lit the lamp and she died for Jesus. Who can ever on her behalf live for Jesus and continue a race that she has already set? அதை கேட்ட உடனே அந்த துப்பாக்கியை தன் நெற்றியில் வைத்த அந்த வாலிபன் அந்த துப்பாக்கியை விட்டு கரங்களை உயர்த்தினான். And as soon as this young man heard all these words of the pastor, immediately he put down the pistol that was in his hand and he lifted up his hand. இது போல அந்த ஒரு சிறுமியினுடைய மரணத்தின் மூலமா எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வந்தது. And like this, by the death of this young little girl, there were so many blessings came in. காதுள்ளவன் கேட்க கடவன். He that hath ear, let him hear. நம்முடைய கண்களை மூடுவோமா? Let us close our eyes. கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரா? Is God speaking to us? நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரம் போய் கரெக்ட்டாக போய் சேருகிறதா? Is there correct food that is reaching to our soul? என் ஆத்துமா ஆண்டவருக்காக தாகமாய் இருக்கிறதா? Is my soul thirsted for the living God? இல்லை என்றால் சரீர பிழைப்புக்காக அந்த பணக்கார முட்டாளை போல நாம் ஏதோ ஒரு காரியம், நம்ம காரியம் நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Or are we living like that rich fool who just was concerned only about their material needs? பரலோகத்தில் எத்தனையோ ஆத்துமாக்கள் பத்திரமாய் போய் சேர்ந்து விட்டார்கள். Many souls have reached into heaven safely. இன்றைக்கு நரகத்தின் அழுகை என்ன தெரியுமா? Do you know what is the weeping of hell today? ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். Oh, I have committed a grave mistake. I have committed a grave mistake. இதை பிழைக்கும் போதே ஜீவன் உள்ளவர்களா இருக்கு, பூமியில் இருக்கும் பொழுதே சொல்லி இருக்கலாமே. But it could have been said while you were yet alive in this earth. அப்போ பெருமை, பிடிவாதம், Those days you are pride and you are stubborn. அதெல்லாம் நீங்க சொல்ற சுவிசேஷம் எல்லாம் கேட்க முடியாது. And we cannot hear all your gospel. உன் இயேசுவை நான் நம்ப முடியாது. I cannot hear all your Jesus. நீ மதம் மாற்றாதே. Do not convert. ஆனா இப்போ ஐயோ எனக்கு தெரியல, நான் தெரியாம செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். But now they are lamenting, say, oh, I have done without my knowledge and I have done a grave mistake. நாம் இன்னும் சாகவில்லை பிரியமானவர்களே. Beloved, we are not yet dead. நாம் போய் அவர்களை போல முட்டாள்களை போல
நாம் தப்பு பண்ணிட்டேன்னு அங்க போய் புலம்ப கூடாது. We should not go there and lament saying like those fools going there into hell. நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லும்படி ஆண்டவர் 6 நாட்கள் உபவாச நாட்களை தந்திருக்கிறார். God has given 6 days of fasting prayer so that we might confess that we have done a great mistake. மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நெருங்கும்படி இனி ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். God has given an opportunity so that we might repent and come back to God. சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். He that hath an ear, let him hear what the Spirit of God saith to the churches. இப்பொழுது நான் முழங்கால் படிட்டு ஒரு சிறிய ஜெபம் செய்யலாமா? Even now can we be on our knees and say a small prayer? ஆண்டவரே இப்பொழுதே ஒரு மனம் திரும்புகிறதான உள்ளத்தை தாரும். Oh Lord, even now give me a repentant heart. ஒரு மேட்டுமையோடு இப்படிதான் என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது, நீங்க யார் பேசுறது என்று மேட்டுமையா சொன்னால் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டே என்று நரகத்தில் அழ வேண்டிய சூழ்நிலை வரும். And if you say that I am going to live like this, I will not hear what all you say, then if you have that pride within you, then day shall come that you will lament saying I have committed a mistake. ஒரு நாள் ஞானஸ்நானம் எடுத்து ஒரு வாலிப பிள்ளை நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு வந்தா கூட்டத்துக்கு. Once a young girl who was already baptized, she came to the meeting having nail polishes. நான் கேட்டேன், நீ ரகசிய கிறிஸ்தவ பிள்ளை இல்லை, உனக்கு எதுக்கு இது? And I asked her, you are a secret Christian, why do you need all this? அவ்வளவுதான் கேட்டேன் நான். And it is just as this I asked. அவ போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிருக்கா, பிரதர் யார் என்கிட்ட இதெல்லாம் கேக்குறது? And she went and told this to her friend saying, who is this brother that he should ask me? அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. And why can't he just preach and go? ஏன் நம்முடைய பிரைவேட் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் நோண்டணும்? Why should he interfere in our private life? பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்காக நாங்க வரல. We have not come here just to preach and go. ஆத்துமாவினுடைய அழகற்ற கர்த்தரை விட்டு விலகி போன பகுதிகளை சுட்டி காட்டி நோண்ட முடியாதான் வந்திருக்கிறோம். We have come here so that we might pinpoint and dig all those things that we have gone away from our God. தயவு செய்து நம்முடைய சரீர பிழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நாம் எதிர்க்காமல், பின்னாடி வருத்தப்படாமல் இன்றைக்கு மனம் திரும்புவோம், தாழ்த்துவோம். So let us not give importance to all bodily physical benefits, and let us yield and let us repent so that we do not lament in the later days. ஜெபிப்போம். Let us pray. கர்த்தர் நம்மை மாற்றும்படியா ஜெபிப்போம். Let us pray so that God might change us. முழு சபை உபவாச ஜெபத்துக்கு வரும்படியா ஜெபிப்போம். Let us pray the whole church they should come for the fasting prayer. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வரும்படியா ஜெபிப்போம். Let us pray that God should bring each and every member of the family to the நம்முடைய prayer. ஜீவியம் மாறும்படியா ஜெபிப்போம். Let us pray so that our life might be changed. சபையாக ஆண்டவரிடத்தில் நெருங்கும்படியா ஜெபிப்போம். As the whole church, let us come near to God. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவதை நம்முடைய காதுகள் கேட்கும்படியா ஜெபிப்போம். Let us pray so that the ear might hear what the Spirit of God says to the church. ஒரே ஒரு நிமிடம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? For one moment let us lift up our voice and pray. ஜெபிக்கும்போது உங்களுடைய வீட்டில் கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். As when we pray, God will open a door in your family. பூட்டப்பட்ட கதவுகளுடைய தாழ்பாள்கள் உடைக்கப்படும். All the locks of the closed doors will be broken and it will be opened. தாவீதின் திறவுகோல் உடையவர் நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He that has the key of David, he is in our midst moving. உன் குடும்பத்தில் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் அகற்றுவார். The Lord will remove all the experiences that is closed. உன் வீட்டை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை கர்த்தர் உடைப்பார். The Lord will break all the chains that is binding in your family. அதற்கு வாயை திறந்து ஊக்கமாய் ஒரு நிமிடம் ஜெபிக்க முடியுமா? Now for that can we pray, opening our mouth and lift up our voice and pray. அந்த புறம்பான வாயோடு கூட ஆத்துமா வாயும் திறந்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். How good that it shall be when our inner mouth joins together with the outward mouth and pray. அந்த ஐஸ்வரியவான் ஆத்துமாவின் வாயை திறக்காமல் உட்கொள்வதற்கு ஆகாரம் உட்கொள்வதற்கு சரீர வாய் மாத்திரம் திறந்து கொண்டிருந்தான். And that rich person, his inner mouth is not open, only his outer mouth is open so that he might feed. இப்பொழுது வாயை திறப்போம். Let us now open our mouth. நம்முடைய உள்ளான கண்களை திறப்போம். Let us open our inner eyes. ஆத்துமா வஸ்திரத்தினால் தரிப்பிக்கப்படட்டும். Let our soul be adorned with our garment. நிர்வாணம் மூடப்படும்படியாக நாம் தேவ சமூகத்துக்கு வருவோம். Let us come to the presence of God so that our nakedness might be covered. காதுள்ளவன் கேட்க கடவன் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவதை. He that has an ear, let him hear what the Spirit of God saith to the church. தாழ்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போமா? Let us humble ourselves and lift our voice and
and pray. ஒரு கிருபை உங்களுடைய வீட்டை சந்திக்கும். A grace shall meet your house. லீவு கொடுக்க மாட்டாங்க என்று நீயே சொல்ல வேண்டாம். Do not say that you will not give a leave. சர்வ பூமியின் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். We are praying to the whole God of the whole earth. கர்த்தர் வாசலை திறப்பார். The Lord shall open the door. உங்களுடைய பாஸ்னுடைய பாஸ் தான் நம்முடைய ஆண்டவர். And the boss of your boss is our God. அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto him. அவர் பதில் அளிப்பார். He will reply. ஆண்டவரே, நீர் எப்படியாவது வாசலை திறக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கிருபையை தர வேண்டும். எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களை உடைத்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு எல்லாரும் வரும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆத்துமாவை பற்றிய பாரத்தை தாரும். ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ ராமவ் ஷபக்கத்துதங்க சரபக்கலமானி அந்தரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus. We praise you Lord. ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட்டோம். We have called unto God for 1 minute. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். God has hearkened to our prayers. கர்த்தர் வாசலை திறப்பார். God will open the doors. அதை யாரும் பூட்ட முடியாது. No one can shut it. ஏனென்றால் திறந்தவர் திறந்தார். தாவீதின் திறவுகோலுடைய இனி யாரும் பூட்ட முடியாது. Because he that opened it, he opened, and he that had the key of David, no one can close it. கர்த்தருடைய கிருபையினால் எல்லா கூட்டங்களுக்கு வரப்போகிறேன். By the grace of God, I am going to come in for all என் meetings. நிர்வாணமான ஆத்துமாவுக்கு கர்த்தர் வஸ்திரம் தரப்போகிறார். God is going to give a garment to my naked soul. என் ஆத்துமா வியாதியை மாற்றி என் சரீர வியாதிகளும் கர்த்தர் மாற்ற போகிறார். God is not only going to change the sickness of my body, he is going to change the sickness of my soul as well. பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். God is going to satisfy my soul with goodness. என் ஆத்துமா ஆண்டவருக்காக ஏங்கும்படி அவர் செய்ய போகிறார். God is going to change so that my soul longeth after the living God. சீக்கிரம் எக்காலம் தொனிக்க போகிறது. Soon the trumpet is going to sound. அவருடைய கிருபையினால் நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். By the grace of God, I am going to caught up. அவருடைய சாயலை உருவாக்கும்படியாக எனக்கு நல்ல நாட்களை தந்திருக்கிறார். God has given all these days so that he might create his own image in me. ஆகிய கர்த்தர் நம்மை கொண்டு வர போகிறார். So God is going to bring us. விசுவாசத்தோடு 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? By faith let us offer 50 praises unto him. வாசலை திறக்கிறதான துதிகள். Oh, the praises that opens the door. இருப்பு தாழ்பால்களை உடைக்கிற துதிகள். The praises that breaks the iron locks. தேவ சமூகத்திற்கு வரக்கூடிய திறந்த வாசலை வைக்கிற துதிகள். The praises that keeps the open doors to come to the presence of God. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 வீரபக்தலங்கரவ் ஷபகதிரங்கரவ் ஷரபலியானா மங்கரமானாதுரா. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நம்முடைய கூட்டத்தை ஆசீர்வதித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். முழு கூட்டத்துடைய எல்லா பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி 10 மணிக்கு மாத இறுதி கூட்டம் உண்டு. கர்த்தர் அந்த கூட்டத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிற்பகல் நடக்க போகிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரும்புலியூரில் வேலை செய்ய மனப்பூர்வமான ஆட்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம்